அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, உங்களுக்குள் ஒரு உலகம். என்ன புதுசாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. ஏன்னா இப்போ முன்னெல்லாம் சொல்லுவாங்க, சித்தர்கள் காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அந்தத்தில் உள்ளது பிண்டம் அப்படின்னாங்க. அந்தம்ன்றா உலகம், மேல் உலகம், அந்த மாதிரி. இது பிண்டம்னா நம்ம உடல், நம்ம பிறவி எடுத்துருக்கிற இந்த உடல் தான் பிண்டம். என்னென்னா, இப்போது நீங்கள் ஆதி புராணத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் பார்ப்போம். அதில் ரெண்டாவதான அவதாரமான கூர்ம அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மேரு மலையை அந்த இது பண்ணி இது பண்ணி கடைவாங்க, பார்க்கடல் இது பண்ணி கடைவாங்க. சமுத்திர மந்திரம்னு சொல்லுவாங்க அவங்க இதில். அது என்னென்னா, தேவர்கள் அசுரர்கள். அதாவது பார்த்திங்கன்னா, இது நம்ம உடலை குறிக்கிறது தான். நம்ம முதுகு தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த மேருமலைன்ற இது கான்செப்டு. வாசுகி பாம்புன்றது நம்ம விடு கூட்டுற மூச்சு காட்டுறது தான் வாசுகி சவுண்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம விடுக்கிற மூச்சு காற்று. அது மூச்சு காற்று இழுத்து அந்த பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் புதுசாக ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்ப்பீங்க. எல்லாரையும் மனசில் அந்த வெறுப்பு எதுவுமே இருக்காது. உங்ககிட்ட வரவங்க எல்லோரும் நண்பர்களாக பாவிப்பீங்க. எல்லாரையும் அன்பாக இருப்பீங்க. எல்லோரும் மோட்டிவேட் பண்ண தோணும். இவன் அப்படி குறை சொல்ல தோணாது. எல்லாம் மற்றவனே வாழ வைக்கணும், தான் வாழாமல் மற்றவனே நம்ம வாழ வைக்கணுன்ற ஒரு இது அன்பு பரவும் உலகம் ஃபுல்லாக. இப்போ இந்த டாபிக் வரும், உங்களுக்குள் ஒரு உலகம். அப்படி என்னன்னு சொல்லணும்னா, தேவர்கள் அசுரர்கள்ன்றது நம்முள்ள இருக்கும் நல்லது கெட்டது, நல்ல குணங்கள் தீய குணங்கள்னுவாங்க. அதுதான் தேவர்கள் அசுரர்கள். நம்ம எதை இழுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க வரும். ஏன்னா அதோட தாற்பயமே பார்த்தீங்கன்னா, சமுத்திர மந்திரம்ன்றது அந்த பார்க்கடலில் கடைஞ்சது எண்ணத்தோட மந்திரம் தான் சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கோன்னு நரசிந்தனை இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை மேல் நோக்கி இருக்கும். மேல் நோக்கி இருக்கும்போது என்ன, அது இந்த காமதேனுன்றது மாடு வந்தது, எல்லாம் கற்பக விருட்சம் வந்தது, சந்திரன் வந்தார், மகாலட்சுமி நம்மளுக்கு இப்போ அத்தியாவசியம் இந்த உலகம். இந்த பிரத்யேகமாக இந்த கலியுகத்தில் இந்த காசுன்றக்கூடியது மகாலட்சுமி கடாட்சம் இருந்தால் தான் நம்ம எல்லோரும் பெற முடியும். ஸோ நம்ம நல்ல சிந்தனை இருக்க உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சமும் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு அபரிவிதமான செல்வங்கள் வளரும். எல்லாம் அது நம்ம பண்ணும்போது தான் அந்தத்தில் உள்ளதை பிண்டம்னு சொல்கிறாங்க. தீய சிந்தனையும் போது லக்ஷ்மிக்கு அக்கா அதை சொல்லக்கூடாதுன்னுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னா யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, சுத்தமாக இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் உன்னால் முடியாது, நடக்காது, அந்த மாதிரி தீய குணம் தான் அவங்கக்கிட்ட இருக்குமே. நீங்கள் மோட்டிவாக இருப்பீங்க, ஆனால் அவங்கக்கிட்ட போய் நின்றீங்கன்னா டீக்ரேட் ஆகிடுவீங்க. சுத்தமாக மோட்டிவேட்டே பண்ண மாட்டாங்க. உங்களை சுற்றி நீங்கள் எப்போவுமே யாருன்னா மோட்டிவேட் பண்ணுறவங்கள வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பயும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த இடம் கிராம பகுதியாக இருக்குது, அது வளர்ச்சி அடையணும், நம்மளால் முடியும் சார், பண்ணலாம், அது ஒற்றுமை கை கோர்க்கணும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு உலகம் சொன்ன பார்த்தீங்களா, அது கூட என்னென்ன ஒற்றுமை இருந்தால் தான் அது கிடைக்கும். அது நல்லது கெட்டது ரெண்டும் கலந்து வந்து தான் நீங்கள் மேல் படி நோக்கி போக முடியும் வாழ்க்கைக்கு. ஸோ சேம் திங் இது தான். உங்களால் முடியும்னு சொல்லி நம்பி இது பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்ல வரேன், நான் ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, அவங்க எந்த வசதியும் இல்லை, நம்ம எல்லோரும் பேசி பண்ணலான்னு சொல்லி நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்களை கூப்பிட்டு போனோம். எடுத்தோடனே பண்ணலாம், இது வராது சார், இது நடக்காது சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது ஏன்னா நீங்கள் நம்ம நல்லது நினைக்க தான் நம்ம சுற்றி பாருங்கள், நல்லது நினைக்க பறவை சத்தமே சொல்லிட்டு பாருங்கள். எல்லாம் நல்லது நினைக்க உங்களை தேடி எல்லா வித சந்தோஷங்களும் தேடி நம்மளை தேடி வரும். காலம் நான் நல்லது நினைக்கிறேன், ஏன் ஒன்றும் நல்லது நினைக்கலன்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே குறிப்பிட்ட அளவு இருக்குங்க. நேர காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாம் இந்த நேரத்தை தாண்டி எதுவும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா இந்த டைமுக்கு தான் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நான் என் பேர் சிவச்சன், நான் எங்கள் அப்பா வேலை செஞ்ச கம்பெனி பொதுப்பணி நிறுவனத்தில் அப்ரண்டிஸாக வேலை செஞ்சேன். நான் அங்கேயே கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன். அது சம் சுச்சுவேஷன் மூலிமா கிடைக்கல. அப்போ கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஆனால் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் சொல்லுவாங்க. அதை நான் முழுசாக நம்புகிறேங்க. ஏன்னா
நமக்கு தெரியும் நம்ம நிலமை என்ன, நம்ம எப்படி வரோம், நம்ம முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சி பண்ணுறவங்களுக்கான சன்மானம் கண்டிப்பாக கிடைக்கும். தப்பாது. கொஞ்சம் காலத்தாமதம் கொஞ்சம் டிலே ஆனால் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும், எப்படியாவது வந்து சேர்ந்துடும். எவ்வளோ கதவு மூடினாலும் உங்களுக்கு சாவி உங்ககிட்டயே தான் இருக்குது. என்ன அது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி வரணும். நீங்கள் அதான் உங்களுக்கு முடியும், அவங்களால முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு அது அந்த மாதிரி வருத்தத்தில் இருந்தேன். அந்த சேம் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எதிர்பார்க்கல. ஒரு எம்என்சி கம்பெனியில் நல்லா ஒரு விதமாக பெர்மனன்ட் ஜாப் எனக்கு கிடச்சி இப்போ சந்தோஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்தந்த உண்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி குடும்பத்தை கூட நான் பேசுவேன் எல்லாருக்கிட்டேயும். மனசுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குதா இல்லைன்னு சொல்ல, எல்லாருக்கிட்டே பேச தான் உங்ககிட்ட இருக்க மனக்குறைகள்லாம் சரியாகும். யார்கிட்ட பேசாமல் தனியாக இருந்தோன்னா மொபைல் எல்லாம் பார்க்குறோம், தேவை தான். அதுக்குன்னு நம்ம பேசாமல் விட்டோம்னா மனுஷங்கிட்ட காலப்போக்கில் வந்து எதுவுமே இருக்காது. நல்லா பேசிகிட்டே இருக்கணும். பேச்சு வளர உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகும். அவங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு தெரியாத நீங்கள் புரிய வைப்பீங்க அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வே ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயும் வருதுங்க. அதுதான் அந்த உள்ள பிண்டம் சொல்ல உங்களுக்கு ஒரு உலகம் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சாலே எல்லாம் இதுவாக வரும். ஸோ தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. கடவுள் அருள் எல்லாருக்கும் எப்பயும் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எல்லோரும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் டாப்பிக்காக உங்களுக்குள் ஒரு உலகம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நல்ல மோட்டிவேட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை எல்லோரும் லைக்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு நல்ல விதமாக கமெண்ட் உங்களுக்கு வேலையில் உங்களுக்கு காமிப்பீங்க. உங்களுக்கு தானாக நடக்கும் எல்லாம் நல்லதுன்னு சொல்லி எல்லோருடையும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.